ஹலோ காய்ஸ், வெல்கம் டு இன்கேஸ் டைம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டார்மர் எப்படி கிரியேட் பண்ணுறதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஒரு வாய்ட் ஸ்பேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் மேலே கார்டு கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு டார்மர்னா என்ன அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இந்த இமேஜில் தெரிகிற மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு நார்மல் பிச் ரூஃபில் இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு விண்டோ ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து டார்மர். இன்றைக்கி நம்ம இந்த டார்மர் எப்படி கிரியேட் பண்ணுறதை பற்றி தான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பிச் ரூஃப் வச்சு நான் ஒரு பில்டிங் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் இப்போ ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு டார்மர் வந்து ஒரு டிசைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். அது நான் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து ஒரு வால் வந்து ட்ரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரூஃப் வந்து ட்ரா பண்ணிடலாம். இப்போ நான் மறுபடியும் மாடிஃபை செக்ஷனில் போயிட்டு நான் அந்த ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு நான் ஒரு ரூஃப் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் 4 சைடுமே ஸ்லோப் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் இப்போ டிக் பண்ணிக்கிறேன். would you like to attach to the walls அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து அதை செக் பண்ணுறதுக்கு நான் மறுபடியும் 3D ஆப்ஷன் போய்க்கிறேன். 3D ஆப்ஷன் போனோம் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து அந்த ஸ்லோப் வச்சு எனக்கு வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து இப்போ இந்த பில்டிங் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அந்த டார்மர் எப்படி கிரியேட் பண்ணுறதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து எலிவேஷன்ஸில் ஈஸ்ட் போய்க்கோங்க. இப்போ நம்ம ஒரு 2 லெவல் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ லெவல் வந்து லெவல் சூஸ் பண்ணிக்கோங்க. லெவல் சூஸ் பண்ணிவிட்டு லெவல் 9, அப்புறம் கொஞ்சம் டாப் லைன் ஒரு லெவல், மொத்தம் 2 லெவல் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ மறுபடியும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லெவல் 9க்கு போய்க்கோங்க. லெவல் 9 போனதுக்கப்புறம், ஏன்னா நம்ம வந்து இப்போது இமேஜில் காமிச்ச மாதிரி இது ஒரு லெவல், இது ஒரு லெவல். ஓகேங்களா, இப்போ நம்ம லெவல் 9 வந்து இந்த இது மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதில் வந்து இப்போ இந்த வால் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ 3 சைட்ஸ் வால் இருக்குல்ல, இந்த 3 சைட் வாலை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ட்ராஃப்ட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ நான் மறுபடியும் லெவல் 9க்கு போயிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சைட்டுக்கு போய் செக் பண்ணுங்கள். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வால் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நம்ம டார்மர் வந்து டிராஃப்ட் பண்ணுறது வந்து இந்த வாலுக்கு உள்ளே தான் இருக்கணும். ஓகேங்களா, இப்போ இந்த வாலுக்கு வந்து மேலேயே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து டார்மர் வந்து கரெக்டாக ப்ளேஸ் ஆகாது. அதனால் நீங்கள் வந்து டிராஃப்ட் பண்ணுறப்ப எப்போவுமே செக் பண்ணிக்கோங்க, அந்த டார்மர் வந்து உங்களுக்கு இந்த வாலுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா, இப்போ நீங்கள் மறுபடியும் லெவல் 9க்கு போயிட்டு நீங்கள் வந்து அந்த வால் சூஸ் பண்ணிக்கோங்க. வால் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதில் வந்து அந்த டார்மரை வந்து டிராஃப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு டார்மரோட அந்த 3 வால்ஸ் வந்து நான் வந்து டிராஃப்ட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் அதை கிராஸ் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு அந்த வால்குள்ளே தான் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நீங்கள் 3Dலையும் போய் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ரூஃபோட இந்த வால் வந்து எனக்கு அட்டாச் ஆகலை இல்லையா, அதனால் நான் வந்து இதை மறுபடியும் இந்த 3 வாலையும் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அட்டாச் டாப் ஆர் பேஸ்ன்னு இருக்குல்ல, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் பேஸை கிளிக் பண்ணுங்கள். பேஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரூஃப் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ரூஃபோட அந்த வால் வந்து மர்ஜ் ஆயிடும். ஓகேங்களா, இப்போ மறுபடியும் நீங்கள் வந்து லெவல் 9 போய்க்கோங்க. லெவல் 9ல் தான் நம்ம வந்து இது ட்ராப் பண்ணியிருந்தோம் இல்லையா. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ என்னென்னா இப்போது லெவல் ஈஸ்ட்டில் போயிட்டு லெவல் 10ல் வந்து நம்ம வந்து அந்த ரூஃப் வந்து வரைய போகிறோம். எந்த ரூஃப் அப்படின்னா இந்த ரூஃப் வந்து நம்ம இப்போ வந்து ட்ராப் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ மறுபடியும் நீங்கள் வந்து லெவல் 10க்கு நீங்கள் வந்து போய்க்கோங்க. லெவல் 10 போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரூஃப் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மாடிஃபை டேப்பில் போயிட்டு நீங்கள் அந்த ரெக்டாங்கிள்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த தேவையான ரூஃப் வந்து நீங்கள் வந்து டிராஃப்ட் பண்ணுங்கள். இதில் டிராஃப்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜில் வந்து 2 சைடு தான் இருக்குது. ஓகேங்களா, நம்ம இப்போ வந்து பின்னாடி வந்து எந்த இதுவுமே இல்லை கரெக்டாக, அதாவது பின்னாடி எந்த ஸ்லோப்புமே இல்லை. ஸோ அதை வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணிடலாம். நான் இப்போ அந்த ரூஃப் வந்து நான் எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து டிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து உங்களுக்கு கேட்குது, இப்போ வந்து இந்த ஏற்கனவே இந்த ட்ராப் பண்ணியிருக்கோம் இந்த 3 வால்ஸ் வந்து இந்த ரூஃபோட அட்டாச் ஆகணுமா அப்படின்ட்டு நான் வந்து அட்டாச்சுன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அட்டாச்சுன்னு கொடுத்ததுக்கப்புறம் நான் மறுபடியும் 3D போயிட்டு நான் வந்து செக் பண்ணிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகேங்களா, இப்போ நான் வந்து இந்த ரூஃப் வந்து நான் பாயிண்டடாக கொடுத்துக்கிறேன். பாயிண்டட்னா கொஞ்சம் நீங்கள் வந்து மேலே வந்து புல் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாதி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இந்த வால் இப்போ ஹைட் வந்து இப்போ கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணணும். ஓகேங்களா, ஏன்னா இப்போ நம்ம டிராஃப்ட் பண்ணுற
இந்த ரூஃப்க்கு நம்ம வந்து டார்மர் கிரியேட் பண்ணுறோம் இல்லையா, இந்த ரூஃப் ஹைட்டை விட இந்த ஹைட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும். ஓகேங்களா, இப்போ நம்ம அதை வந்து எலிவேஷனில் போயிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நார்த் எலிவேஷன்ஸில் போயிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இந்த நம்ம ப்ரீசெட்டாக முன்னாடியே ட்ராஃப்ட் பண்ணியிருந்த ரூஃபை விட இந்த நம்ம கிரியேட் பண்ணியிருக்க ட்ராம் ஹைட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லையா. அதை இப்போ எப்படி ஷார்ட் பண்ணலாம் அப்படின்னா, நான் இந்த லெவல் ஹைட்டை வந்து நான் அப்படியே கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஷார்ட் பண்ண உடனே இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த டார்மரோட ஹைட் வந்து இந்த ஏற்கனவே நம்ம ட்ராஃப்ட் பண்ணி இந்த டார்மர் ஹைட்டோட கொஞ்சம் கம்மியாக இருந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அந்த டார்மர் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா, அதை இப்போ நீங்கள் எப்போவுமே டார்மர் வந்து ட்ராஃப்ட் பண்ணுறப்ப நீங்கள் வந்து கிராஸ் செக் பண்ணிட்டே இருக்கணும். சப்போஸ் இல்லை ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டார்மர் வந்து கிரியேட் ஆகாது. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இந்த ரூஃப் இருக்கு இல்லையா, இந்த ரூஃபும் வந்து மர்ஜ் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மாடிஃபை டேப்பில் தான் இருக்கும். மாடிஃபை டேப் நீங்கள் வந்து இல்லைனா நீங்கள் மாடிஃபை டேப் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜாயின் அண்ட் அன்ஜாயின் ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எந்த ஃபேஸ்லேருந்து எந்த ஃபேஸ் வந்து கனெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கேட்கும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் வந்து இப்போ எனக்கு இந்த ஃபேஸ் டு இந்த ஃபேஸ் வந்து கனெக்ட் ஆகணும் இல்லையா, அதனால் நான் இப்போ இந்த ஃபேஸை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த ஃபேஸ் தானே ஜாயின் ஆகணும், அதனால் இப்போ நான் இந்த ஃபேஸ் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து ஜாயின் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் இதிலே பார்த்தாலே தெரியும், இப்போ உங்களுக்கு வந்து இந்த வால் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு உள்ளே போகாமல் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு கேப் இருக்குது இல்லையா, இப்போ நீங்கள் அதை வந்து எப்படி இது பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் மறுபடியும் நீங்கள் வந்து லெவல் 9க்கு நீங்கள் வந்து போய்க்கோங்க. போயிட்டு இந்த வாலை வந்து நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இழுத்துக்கோங்க. ஓகேங்களா, இந்த வாலை வந்து அப்படியே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து புஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் மறுபடியும் 3Dயில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வால் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கவர் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ என்னென்னா, இப்போ இதில் வந்து நம்ம வந்து விண்டோ வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ நான் மறுபடியும் ஆர்கிடெக்சர் போயிட்டு விண்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். விண்டோவில் வந்து நான் சின்ன விண்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் மீடியம் சைஸ் விண்டோ. ஓகேங்களா, இப்போ நான் வந்து விண்டோ கிரியேட் பண்ணியாச்சு. தென் இப்போ நீங்கள் இந்த மாடல் இப்போ ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே வந்து எந்த இதுவுமே இல்லை நம்ம, ஏன்னா இப்போது இந்த டார்மர் கிரியேட் பண்ணுற கட்டு வந்து நமக்கு இதில் வரணும் இல்லையா, அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு தான் இப்போ வந்து அந்த டார்மர் ஆப்ஷன் வந்து கிரியேட் யூஸ் ஆகும். ஓகேங்களா, இதுக்கு தான் அந்த டார்மர் ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் அந்த டார்மர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நீங்கள் வந்து ஒயர் ஃப்ரேமுக்கு வந்து சேஞ்ச் ஆகிக்கோங்க. ஒயர் ஃப்ரேமுக்கு நீங்கள் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு வந்து எதில் வந்து அந்த டார்மர் கட் ஆகணும், இந்த பெரிய ரூஃபில் தானே, அதனால் இப்போ இந்த பெரிய ரூஃபை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ கட் பண்ணுறது எதை கட் பண்ண போகிறோம், இன்னர் சைடு தான் கட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் அவுட்ரு வால் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இப்போ இந்த ரூஃபோட அவுட் எட்ஜெலாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த கீழே வந்து தெரியும். ஓகேங்களா, அதனால் இப்போ நீங்கள் வந்து அந்த டார்மரோட இன்னர் சைடு தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ண போகிறீங்க. இப்போது இந்த வால் ஏற்கனவே நம்ம டிராஃப்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த டிராஃப்ட் பண்ண வாலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், இன்னர் வாலு. அதுக்கப்புறம் இந்த வாலோட இன்னர் வாலு, அண்ட் தென் இந்த வாலு, அதுக்கப்புறம் அந்த ரூஃபோட 2 எட்ஜஸ். ஓகேங்களா, அதாவது அந்த ரூஃபோட இன்னர் சைடில் இருக்கிற எட்ஜஸ். ஓகேங்களா, இப்போ எல்லாமே நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இதை வந்து ட்ரிம் பண்ணிடலாம். ஓகேங்களா, டிஆர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் 2 வந்து ஜாயின் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா, இப்போ எல்லாமே ஜாயின் ஆகிடுச்சு. ஜாயின் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிக் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் வந்து ஒயர் ஃப்ரேம்லேருந்து வந்து ஹிடன் லைனுக்கு போய்க்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ளே வந்து கிரியேட் ஆயிரும். ஓகேங்களா, இப்படி தான் நம்ம வந்து டார்மர் வந்து கிரியேட் பண்ணுவோம் கைஸ். ஓகேங்களா, இப்போ ஓவராலாக என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா, ஒரு டார்மர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ரீகேப் மாதிரி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், பில்டிங் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். அண்ட் தென் எலிவேஷன்ஸில் போயிட்டு நம்ம வந்து 2 லெவல் கிரியேட் பண்ணியிருந்தோம். அப்புறம் அந்த லெவலில் வந்து நம்ம லெவல் 9ல் போயிட்டு நம்ம வந்து ஒரு வால் வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். அந்த டார்மருக்குள்ள அந்த நார்மல் வால் வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். அதாவது எதுனா இந்த 3 வால்ஸ், அந்த 3 வால் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து லெவல் 10க்கு போனதுக்கப்புறம் லெவல் 10ல் வந்து நம்ம வந்து ரூஃப் வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, ரூஃப் வந்து கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து வால்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணிட்டோம். ஓகேங்களா, அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ரூஃபையும் இந்த பெரிய ரூஃபையும் நம்ம வந்து மர்ஜ் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருந்தோம், மாடிஃபை டேப்பில் வந்து அந்த ஜாயிண்ட் ரூஃப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து நம்ம கிளிக் பண்ணி நம்ம அந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி நம்ம இந்த ரூஃபோட வந்து செலக்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, லாஸ்ட்டாக வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம், எல்லாமே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து விண்டோ ப்ளேஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த டார்மர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணியிருந்தோம்.
ஓகேங்களா. டார்மர் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் மெயினாக மறந்துடாதீங்க என்னன்னா, நீங்கள் வந்து ஹிடன் லைனுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஹிடன் லைன்லேருந்து ஒயர் ஃப்ரேம்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு இன்னர் சைடில் இருக்கிற லைன்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுங்க. உங்களுக்கு வந்து டார்மர் வந்து கிரியேட் ஆயிரும். ஓகேங்களா. இவ்வளோதான் கைஸ் ப்ராசஸ். இப்போ நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இதில் உங்களுக்கு எது டவுட் இருந்துச்சா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதை வந்து கிளாரிஃபை பண்ணிடுறேன். அட்லாஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்கேஸ் டைமுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.